ஈரான் ஸ்டேல் அமெரிக்காவினுடைய கூட்டு யுத்தம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. 18வது நாளையும் தாண்டி யுத்தம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றமை மிகவும் ஒரு பாரதூரமான விடயமாக மாறியுள்ளது. இந்த யுத்தத்தின் தாக்கம் அனைத்து நாடுகளிலும் தென்படத் தொடங்கியுள்ளது. எரிபொருள் எரிவாயுவினுடைய தட்டுப்பாடுகள் காரணமாக பல்வேறு துறைகள், அரச கட்டமைப்புகள், பொருளாதார பங்கு சந்தைகள், தங்கத்தின் விலை உயர்வு, விலை சரிவு என அனைத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கியுள்ளது இந்த யுத்தத்தினுடைய விளைவுகள். ஆனால் ஈரானும் நிறுத்திய பாடில்லை. அமெரிக்காவும் ஸ்டேலும் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி வருவதுடன் பிற நாடுகளினுடைய உதவிகளை தொடர்ச்சியாக கூறும் நிலைக்கு இரண்டு நாடுகளும் தள்ளப்பட்டுள்ளது என்பதே உண்மையான விடயமாக மாறியுள்ளது. ஹோர்முஸ் நீர்நிலை மூடப்பட்டிருப்பதால் அங்கு ஈரான் அதிரடியாக அறிவித்துள்ளது. எதிரி நாடுகள் தவிர்ந்த அனைத்து நாடுகளும் அதில் பயணம் செய்ய முடியும், ஆனால் எதிரி நாடுகளுக்கு அனுமதி இல்லை என்ற தகவலை தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக அமெரிக்கா தொடர்ச்சியாக ஹோர்முஸ் நீர்நிலையை பாதுகாக்க உலக நாடுகள் உங்களுடைய இராணுவத்தை கொண்டு வாருங்கள், அங்கு போரிட வேண்டும், நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கோரி வந்த போதிலும் பெரும்பாலும் அனைத்து விதமான அரசு தலைவர்களும் அதனை மறுத்துள்ளார்கள். நீங்கள் சில உள்நோக்கத்துடன் மேற்கொள்கின்ற இந்த யுத்தத்துக்கு நாங்கள் எங்களுடைய இராணுவ வீரர்களை பலியாக்க விரும்பவில்லை. நீங்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு சில செயற்பாடுகளை மேற்கொள்கிறீர்கள். இதில் நாங்கள் பலியாக விரும்பவில்லை. எங்களுக்கு இந்த யுத்தத்தில் பங்கெடுக்க வேண்டிய தேவையும் இல்லை என்ற அடிப்படையில் அவர்கள் விலகுவதால் அத்துடன் நேட்டோ படையும் பின்வாங்கியதன் காரணமாக டொனால்ட் ட்ரம்ப் மிகுந்த ஆத்திரத்தில் இருந்தார். நேட்டோ படையை ஒரு கோழைகளின் படை என வர்ணித்து அவர் வெள்ளை மாளிகையில் ஊடக சந்திப்பை நடத்தும் அளவுக்கு அவருடைய நிலை மாறியது. அத்துடன் தன்னுடைய போர்க்குணத்திலிருந்து சற்று பின்வாங்குகின்ற நிலையை டொனால்ட் ட்ரம்ப் காட்டி வருகிறார். குறிப்பாக யுத்தம் முடிவடைய போகிறது, தாங்கள் பெரும் இலக்குகளை அழித்து விட்டோம், ஈரானினுடைய தரைப்படை, அணுசக்தி உலைகள் மற்றும் ஏவுகணைகளை தாக்கி அளிக்கின்ற ஈரானினுடைய வான் பாதுகாப்பு முற்றாக சிதைக்கப்பட்டுள்ளது, இராணுவத்தினுடைய பலங்கள் முற்றாக சிதைக்கப்பட்டுள்ளது, பெரிய இராணுவ தளங்கள் அளிக்கப்பட்டுள்ளது, எனவே யுத்தம் நிறைவடையும் நிலைக்கு வந்துவிட்டது என தெரிவித்தாலும் தற்பொழுது எரிபொருளின் விலைகள் அதிகரிப்பு காரணமாக உலக சந்தைகளில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரிப்பு அது இலங்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியதை இலங்கை மக்கள் ஆகிய நாங்கள் உணர்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நேற்று முன்தினம் எரிபொருட்களினுடைய விலைகள் அதிகரித்தது. சாதாரணமாக 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய் என்ற விலையில் அதிகரிப்பு குறைப்பு காணப்படுகின்ற நிலையில் திடீரென இந்த எண்ணெய் விலையினுடைய தாக்கம் காரணமாக 75 தொடக்கம் 81 ரூபாய் வரையிலான அதிகரிப்புகளை அனைத்து எரிபொருட்களிலும் காட்டப்பட்டது. அத்துடன் எரிவாயுகள், செலிவாயு சிலிண்டர்களின் தட்டுப்பாடு நிலவுகிறது. இந்த எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாக பல்வேறு துறைகள், போக்குவரத்து, உணவு, விவசாயம், பொருளாதாரம், சந்தைப்படுத்தல் என அனைத்தும் அடிவாங்கியுள்ளது. இதன் காரணமாக பலத்த சேதங்கள் காணப்படுகிறது. இந்த நிலையில் ஈரான் தொடர்ச்சியாக புதிய ஏவுகணைகளை ஏவி தனது தாக்குதல்களை அதிகரித்து வருகிறது. ஸ்டேல் ஈரானினுடைய அணுமின் நிலையத்தில் தாக்குதல் நடத்தியது. இதன் காரணமாக ஸ்டேலினுடைய அணுமின் நிலையங்கள் இருக்கின்ற 2 பகுதிகள் ஈரானினுடைய குறிகளாக குறிவைக்கப்பட்டது. இந்த நிலையில் ஈரானினுடைய தாக்குதல் காரணமாக ஸ்டேலினுடைய ஒரு புகழ்பெற்ற நகரமாக இருந்த அராட் நகரம் நிலைகுலைந்தது. தொடர்ச்சியான ஏவுகணைகள் 300க்கும் மேற்பட்ட பால்ஸ்டிக் ஏவுகணைகள் ஊடாக தாக்கப்பட்ட போது அராட் நகரம் தீக்கரையாகியதாகவும் கட்டடங்கள் இடிந்து சிதைபாடுகள் காணப்படுகின்றதை சர்வதேச ஊடகங்கள் படம் பிடித்தன. நெதன்யாகு அந்த இடத்துக்கு நேரடியாக சென்று அந்த இடிபாட்டுகளுக்கு மத்தியில் அவர் கண்ணீருடன் மக்களுக்கும் சர்வதேச நாடுகளுக்கும் மிகவும் ஆத்திரத்துடன் கருத்துக்களை தெரிவிக்கின்றார். இவர்கள் மக்களை தாக்க தொடங்கிவிட்டார்கள். இவர்கள் இராணுவ தாக்குதல் தளத்தை மாற்றி பொதுமக்களை கொள்வதே இவர்களுடைய நோக்கம். இவர்கள் கொலைகாரர்கள். இனி இவர்களை விடக்கூடாது. இவர்களை முற்றாக அழிக்க வேண்டும். சர்வதேச நாடுகளை உதவி செய்யுங்கள். இப்போது நான் கூறியது சரிதானே? இவர்கள் மனிதாபிமான செயற்பாட்டாளர்கள் அல்ல, பயங்கரவாதிகள், கொலையாளிகள் என்று கூறினேன். அதற்கான நிரூபணம்தான் நீங்கள் இந்த இடிபாட்டு கட்டிடத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.
எனவே இவர்கள் அழிக்கப்பட வேண்டும், சர்வதேச நாடுகளாகிய நீங்கள் அதற்கு துணை நீக்க வேண்டும் என பகிரங்கமாக மிகவும் ஆத்திரத்துடனும் கண்ணீர் மல்கவும் அவர் இந்த ஒரு அரங்கேற்றத்தை அரங்கேற்றுகிறார். இவர்கள் தாக்கி ஈரானில் 1800க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அலி கமேனி உச்ச தலைவர் உட்பட 1300க்கும் மேற்பட்டவர்கள் இறந்துள்ளதாக உத்தியோகபூர்வமாக ராய்ட்டர்ஸ், அல் ஜசீராவின் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பிடத்தக்கது. ஈரானினுடைய தாக்குதலில் அராட் நகரத்தில் 84க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்துள்ளதாகவும், இன்னொரு நகரில் நடாத்தப்பட்ட தாக்குதலில் அணுலி அண்டியுள்ள நகரில் தாக்கப்பட்ட தாக்குதலில் 34 பேர் காயமடைந்துள்ளதாகவும் படுகாயமடைந்துள்ளதாகவும் ஈரான் அறிவிக்கின்றது. ஆனால் படுகாயமோ மரணம் தொடர்பில் ஸ்டேல் எதுவிதமான அறிவிப்புகளையும் வெளியிடாமலே இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற இந்த போர் பதற்றம் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்துவதுடன் ஹோர்முஸ் நீரிணை தொடர்ச்சியாக மூடப்பட்டு வருவதுடன் அங்கு பல கப்பல்கள் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டு வருகிறது. அமெரிக்கா ஸ்டேலுக்கு ஆதரவான கப்பல்கள் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஹோர்முஸ் நீரிணை அருகே அமெரிக்கா பாதுகாப்பு வழங்குவதாக தெரிவித்து அமெரிக்காவுடைய விமானங்கள் மற்றும் போர்க்கப்பல்கள் நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் F-15 ரக போர் விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தி அது நெருப்பெறிந்து கீழே விழுகின்ற காணொளிகள் வெளியாகியது. 48 மணி நேரம். இந்த நிலையில் 23 நாட்களாக அமெரிக்க ஸ்டேல் ஈரானுடைய யுத்தம் இடம்பெற்று வருகின்ற நிலையில் ஹோர்முஸ் நீரிணையை கைப்பற்றியே தீர வேண்டும் என்ற முனைப்புக்கு டொனால்ட் ட்ரம்ப் வருகிறார். அவர் ஒரு அறிவிப்பை விடுக்கிறார். 48 மணி நேரம் கெடு விதிக்கின்றேன், அதற்குள் இந்த ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும், இல்லையில் யுத்தம் மிகவும் தீவிரமாக இடம்பெறும் என தெரிவித்தார். இந்த தெற்கு கடற்கரை பகுதியில் ஹோர்முஸ் தீவு அருகே F-15 ரக விமானத்தை வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இடைமறித்து ஈரான் தாக்கி அளித்துள்ளதாக ஈரான் தெரிவிக்கின்றது. 400 ஏவுகணைகள் வீசி தாக்குதல் நடத்தியதாகவும் அதில் 92% ஏவுகணைகள் இடைமறித்து தாக்கி அளித்ததாக ஸ்டேல் இராணுவமும் பதிலுக்கு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளது. 48 மணி நேரத்துக்கு ஹோர்முஸ் நீரிணை விடுவிக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் ஈரானினுடைய பாதுகாப்பு அமைச்சினுடைய மற்றும் பாராளுமன்ற சபாநாயகராக உள்ள அலி ராக்சி குறிப்பிடுகின்ற போது அவர் குறிப்பிடுகிறார், ஒருபோதும் இந்த செயற்பாடுகள் நாங்கள் அஞ்சப் போவதில்லை, நாங்கள் நேரடியாக தாக்குதலுக்கு தயாராக இருக்கிறோம். அமெரிக்காவினுடைய வான்படை மட்டுமல்ல, அமெரிக்காவினுடைய தரைப்படையின் வருகை ஹோர்முஸுக்கு அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக பார்த்து கொண்டிருக்கின்றோம். எப்போது வருகிறார்களோ அப்போது தெரியும் என அவர் மீண்டும் அச்சுறுத்தும் பாணியிலேயே எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகின் மிகப்பெரிய தீவாக உள்ள கிரீன்லாந்து தீவை அமெரிக்கா தற்போது கைப்பற்றும் எண்ணத்தில் இருக்கின்றது. அது தொடர்பாக டொனால்ட் ட்ரம்பும் சில அறிவிப்புகளை வெளியிடுகிறார். கிரீன்லாந்தை பாதுகாக்க தாங்கள் தயாராக இருக்கின்றோம். கிரீன்லாந்தை அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு மிக முக்கியம், எனவே கிரீன்லாந்து எமக்கு தேவை என்ற அடிப்படையில் அவர் உரையாற்றினார். இந்த நிலையில் கிரீன்லாந்து தற்போது டென்மார்க்கினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. எனவே டென்மார்க்கினுடைய ஜனாதிபதி இது தொடர்பாக அரசு திட்டவட்டமாக மறுக்கிறது. இராணுவ நடவடிக்கைகள் மூலம் ட்ரிம் அதனை கட்டுப்படுத்துவார் என்ற ஒரு அச்சநிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. கிரீன்லாந்து ஒரு விற்பனை பொருள் அல்ல, அது யாருக்கும் நாங்கள் வழங்குவதற்கென டென்மார்க் அரசாங்கம் திட்டவட்டமாக அறிவிக்கிறது. இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் அங்கு ஆக்கிரமிப்பை ஏற்படுத்தி அதையும் கைப்பற்றுகின்ற முனைப்பில் அவர் செயற்பட போகின்றார் என்ற நிலை தற்போது உருவாகியுள்ளது. இந்த நிலையில் ஈரான் இதற்கும் ஒரு தக்க பதிலடி வழங்கியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிடமிருந்து கிரீன்லாந்தை பாதுகாக்க ஈரான் தயாராக இருக்கின்றது என்ற ஒரு அறிவிப்பை விடுகிறார்கள். இது ஐரோப்பிய யூனியன் மற்றும் நேட்டோ நாடுகளிடையே டொனால்ட் ட்ரம்பினுடைய செயற்பாடுகள் கவலை ஏற்படுத்தியுள்ளதாக அவர்கள் பகிரங்கமாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் ஈரானினுடைய புரட்சிகர காவல் படையினுடைய தலைவர் ஒரு காணொளி ஒன்றை வெளியிடுகிறார். கிரீன்லாந்து ஒரு முறை எம்மிடம் கோரிக்கை விடுத்தால் போதும், அவர்களை அமெரிக்காவிடமிருந்து பாதுகாக்க ஈரான் உடனடியாக களமிறங்கும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஹோர்முஸ் நீரிணை காரணமாக உலக சந்தை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை விடுகிறார். ஹோர்முஸ் நீரிணை 48 மணி நேரத்துக்குள் நீங்கள் திறக்காவிட்டால் ஈரானினுடைய அனைத்து மின் உற்பத்தி நிலையங்களும் அழிக்கப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் சவால் விடுகிறார். இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய சவாலுக்கு ஈரான் அரச ஊடகங்களினூடாக ஈரான் அரசு ஒரு தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது நீங்கள் தாக்குதல் நடத்தினால் அதற்கு பதிலாக பலகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்காவுடன் தொடர்புடைய அனைத்து எரிசக்தி உட்கட்டமைப்புகளையும் ஈரான் இலக்கு வைக்கும் என ஈரானும் தற்போது விடாப்பிடியாக அறிவிப்பை விடுத்துள்ளது.
இந்த அறிவிப்புகள் போர் பதற்றத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. அணுசக்தி இருக்கின்ற இடங்களை அடிப்படையாக கொண்டு அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானினுடைய அணுசக்தியினுடைய முகப்பு பகுதிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதேபோல் ஈரானும் இஸ்ரேலினுடைய அணுசக்தி நிலையங்கள் காணப்படுகின்ற இரு நகரங்கள் மீது தாக்குதலை தொடுத்துள்ளது. தற்போது அணுசக்தியை மையப்படுத்தி அணுசக்தி உற்பத்தியாகின்ற தொழிற்சாலைகள் அல்லது அணு மின் நிலையங்களை மையப்படுத்தி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேலும் பதற்றத்தை வலுப்படுத்திக் கொண்டே இருக்கிறது.